இந்த டிராக்டரை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், அந்த ரசாயன உரங்களை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், விதையை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், பூச்சிக்கொல்லி விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், இந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கிற அந்த ஸ்ப்ரேயர் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், இவளையும் வாரிட்டு வர்ற லாரி விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், லாரி ஊற்றுற டீசல் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், அதில் மேலே போட்டு மூடிட்டு வர்றானே அந்த தார்பாய் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், அந்த பம்பு செட்டு கட்டுறதுல சிமெண்ட் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், கல் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், மணலை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், அதில் அந்த பைப்பை நட்டு விளக்கு போடுறானே அவன் கோடீஸ்வரனாக இருக்கான், வயரை இழுத்துட்டு வரவன் கோடீஸ்வரனாக இருக்கான். இந்த விவசாயி மட்டும் என்ன பண்ணுறாருன்னா வாங்கின கடன் தவணை பாக்கி இருந்துக்கிட்டே இருக்கு. இவர் நினைக்கிறாரு நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நம்ம பிள்ளை இந்த கஷ்டப்பட வேண்டாம், எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சிக்கட்டும்னு. இப்படி போனாதான் முன்னேற்றங்கிறது எவன் மண்டையிலையும் தெளிவில்லை. அதனால் எப்படியாவது பொழைச்சிக்கட்டும்னா எப்படியாவது பொழைச்சிக்கட்டும், ஊரில் இருக்கக்கூடாது பிள்ளைகள் முடிவு பண்ணிட்டான். இந்த விவசாயி உற்பத்தி